விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தா திமுக கூட கூட்டணி வச்சிருப்பாரா? திமுகவும் தேமுதிகவும் காங்கிரஸ் முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. ஏனென்றால் இவங்களுக்கு கூட சீட்டு கிடைக்கணும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் எங்கள் நண்பர்கள்ட்டாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. உங்களுக்கு யார் நண்பர், உங்களுக்கு யார் எதிரின்றது கிடையாது. மக்களுக்கு யார் எதிரி, மக்களுக்கு யார் நண்பனாக இருக்கிறாங்கன்றதுக்காக தான் நீங்கள் அரசியல் கட்சியை நடத்துறீங்க. திமுக கூடயும் கூட்டணி சேரலாம், அதிமுக கூடயும் கூட்டணி சேரலாம், பிஜேபி கூடயும் சேரலாம், விஜய் கூடயும் சேரலாம், நாம் தமிழர் கூடயும் சேரலாம். இப்படி தானே அவங்க ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை அது முக்கியம், ராஜ்யசபா முக்கியம். எங்களுக்கு மரியாதையோடு கொடுக்குற பக்கம் நாங்கள் கூட்டணி நாங்கள். ஆனால் இப்போ திமுக கூட கூட்டணி வச்சாச்சு. தொகுதியை சொல்லிட்டாங்களா? ராஜ்யசபா சீட்டாவது சொன்னாங்களா? அப்போ அவருக்கே தெரியுது எக்ஸ்ட்ரா கட்சிகள் வரலன்னா நம்ம தோற்றுருவோன்னு தெரியுதுன்னு சொல்லலாமா? உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. 20 ஆண்டுல கட்சி தொடங்கி 20 ஆண்டுகள்ல முதல் முறையா திமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. இது நம்ம எப்படி பார்க்கலாம்? 10 வருஷமா பாத்தீங்கன்னா 2016ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தோல்வியை தான் முன்பின்னா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும் சார்? விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த கட்சி வந்து பரிணமிக்க முடியல அப்படின்றது ஒரு உண்மை தான், யதார்த்தமான உண்மை தான். ஏன்னா 2021 தேர்தலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து கூட இருந்தாங்க, டிடிவி கூட. அப்போ 60 தொகுதியில் நின்றாங்க. 60 தொகுதியில் நின்று தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் 0.43% ஓட்டு தான் வாங்கினாங்க. 0.5% கூட வாங்கலை 60 தொகுதியில் நின்று. அது கிட்டத்தட்ட 1/3 பங்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற கணக்கு தான். அப்படி இருந்தே அவங்க வந்து 0.43 தான் வாங்க முடிஞ்சுது. அதற்கு பிறகு 2024 பார்த்திங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு 2.5% வாங்கினாங்க. 2.5% வாங்கினாங்க 5 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று. இதுதான் பர்ஃபார்மன்ஸு இப்போ அவங்களுக்கு உரியது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் எங்கள் நண்பர்கள்ட்டாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரும் எங்களுக்கு நண்பர்கள் தான், ஒருத்தர் கூட எங்களுக்கு பகையாளியே கிடையாது. உங்களுக்கு யார் நண்பர், உங்களுக்கு யார் எதிரின்றது கிடையாது. மக்களுக்கு யார் எதிரி, மக்களுக்கு யார் நண்பனாக இருக்கிறாங்கன்றதுக்காக தான் நீங்கள் அரசியல் கட்சியை நடத்துகிறீங்க. எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள், எங்களுக்கு யாருமே எதிரியே கிடையாது அப்படின்றதுக்காக யாராவது அரசியல் கட்சி நடத்துவாங்க? அதான் இன்றைக்கு சூழ்நிலைக்கு மக்களுக்கு எதிரியாக இருக்கிற அரசியல் கட்சி அது. நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறலாம், அது வேறு விஷயம். நீங்கள் அந்த கட்சி கூட கூட்டணி கூட வைக்கலாம். இன்றைக்கி மக்கள் விரோத ஆட்சி செய்கிறவங்க யார், இல்லை மக்களுக்கு விரோதமாக நடக்கிறவங்க யார், அது நம்ம பிரதிபலிக்கணும். அதுதான் ஒரு கட்சியோட கடமை. எல்லாருக்குமே நண்பர்கள் சொல்லிட்டு இப்போ திமுகல இருந்துட்டு எதிர்கட்சியை நண்பர்கள்னு சொல்ல முடியுமா? இப்போ எதிர்கட்சியா மாறி இருக்காங்க இல்லையா அவங்க? அதனால தான் சொல்கிறேன் நான், எல்லாரையும் நண்பர்கள்னு சொல்ல முடியாது. இப்போ திமுகவுடைய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டி போராடிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தேர்தல் நேரத்தில் திமுக கூட கூட்டணி வச்சா கூட அது வேறு விஷயம். ஏன்னா தேர்தல் உடன்பாடு தான். பட் தேர்தலுக்கு முன்னாடியே யாரும் எங்களுக்கு எதிரியே கிடையாது, எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள் தான். அவங்க வந்து ஓப்பன் டு ஆல் மாதிரி வச்சுருந்தாங்க. திமுக கூடயும் கூட்டணி சேரலாம், அதிமுக கூடயும் கூட்டணி சேரலாம், பிஜேபி கூடயும் சேரலாம், விஜய் கூடயும் சேரலாம், நாம் தமிழர் கூடயும் சேரலாம். இப்படி தானே அவங்க ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. யார் அவங்களுக்கு சாதகமான பதில் சொல்கிறாங்களோ அந்த சைடு போயிடலான்றதுக்காக எல்லாரையும் நண்பர்கள் சொன்னாங்க. எல்லாரையும் நண்பர்கள் சொன்னாங்க. ஒரு பக்கம் இப்போ சாதகமாக கிடைச்சது போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. மக்களுக்காக போனாங்க, மக்களுக்காக நின்றாங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. இனிமேல் எந்த கட்சியை குறை சொல்ல போகிறாங்க? எதிர இருக்கிறவங்க தான் குறை சொல்ல போகிறாங்க. இப்போ பிஜேபியை குறை சொல்லுவாங்க, இல்லை அதிமுக சொல்லுவாங்க. மற்றபடி நேற்று வரைக்கும் என்னென்னா எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான் சொன்னாங்க. அதனால் அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, இன்னொன்று தேர்தலில் பேச்சுவார்த்தை அப்படின்றது என்ன தெரியுமா? டிமாண்ட்ஸு கடந்த காலங்களில் என்ன இருக்குன்னா, பேரறிஞர்னா முதல் கூட்டணி வச்ச பிறகு மாறுபாடு உள்ள கட்சி கூட தொகுதி எத்தனை கொடுப்பீங்க, எந்தெந்த தொகுதி கொடுப்பீங்க, இதுதானே கேட்பாங்க. எல்லா கட்சிகளும் கொள்கை வேறு வேறையாக இருக்கும். ஒரே கொள்கையாக இருந்தால் எல்லாம் ஒன்றாவே இருந்துடலாம், ஒரே கட்சியாக இருந்துடலாம். எதுக்கு தனித்தனி கட்சி? தேர்தல் நேரத்தில் ஒரு உடன்பாடு, ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்று சேருவது தான் கூட்டணி. அவ்வளோதான். தனி எதிரிகள் தான் அவங்கெல்லாம், எல்லாம் நண்பர்கள் கிடையாது. ஆனால் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு, அவ்வளோதான், ஒரு பொது நோக்கத்திற்காக அப்படின்னு தான் தேர்தல் கூட்டணி. அதான் தேர்தல் உடன்பாடு இலக்கணமே அதுதான். இப்போ அடுத்தது ட்ரெண்ட் என்ன ஆச்சுன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்,
இது இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், இது இன்றைக்கி ஆயிடுச்சு. மூன்றாவது ஒன்று சிறிய கட்சிகள். சிறிய கட்சிகள்னால் நான் ஓட்டு சதவீதத்தில், இப்போ ஜனநாயகத்தில் எதுவும் சிறிய கட்சி பெரிய கட்சின்னு கிடையாது. ஓட்டு வாங்குறதுல கடந்த காலங்களில் கணக்கெடுத்து அவங்க வந்து ஒரு சிறிய கட்சிங்க. இந்த சிறிய கட்சிகள்லாம் ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடனா மிகப்பெரிய பொருளாதார தேவை ஏற்படுது, ஏகப்பட்டது தேவைப்படுது. பெரிய கட்சிகள் கூட போட்டி போடணுன்னா அவங்களுக்கு கோடிகளில் தேவைப்படுது ஒவ்வொரு தொகுதிக்கும். அப்போ அந்த சூழ்நிலை அதை வந்து அவங்க வந்து பெரிய அளவில் வந்து நன்கொடையாகவோ இல்லை கட்சி நிதியாகவோ திரட்டக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. இது நம்ம யதார்த்தமாக பார்க்குறோம். தேசிய அளவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை கடந்த முறை திமுக கிட்ட வாங்கிட்டு தான் நின்றான், அதை நம்ம பார்த்தோம். அப்போது கூட்டணி பேசும்போது இந்த அம்சமும் கூட சேர்ந்து வருது, பொருளாதார டிமாண்டும். நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு தெரில, பெரிய கட்சிகள் பிரதான கட்சிகள்கிட்ட இந்த சிறிய கட்சிகள் இதையும் சேர்த்து கேட்குற நிலைமை வருது. அப்போ தொகுதி ஒதுக்கீடு, தொகுதிகளின் எண்ணிக்கை, தொகுதி ஒதுக்கீடு, இது இல்லாமல் ராஜ்யசபா சீட்டு, அடுத்தது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா, அடுத்து என்னென்ன பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியுமா, இந்த எல்லா அம்சமும் சேர்ந்து வருது. இப்போ இதில் எந்த அம்சங்கள்லாம் நிறைவேற்றிருப்பாங்க, எந்த அம்சம் நிறைவேற்றிருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. எல்லா பக்கமும் நம்ம இதை கேட்டிருப்பாங்களான்றதும் நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. ஆனால் பரவலாக என்ன இருக்கும், இந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்படணும் அப்படின்ற எண்ணம் எல்லா பக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி சொன்ன என்னது, எங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை அது முக்கியம், ராஜ்யசபா முக்கியம், அது எங்கே கொடுக்குறது, அது வந்து எங்களுக்கு மரியாதையோடு கொடுக்குற பக்கம் நாங்கள் கூட்டணி நாங்கள். ஆனால் இப்போ திமுக கூட கூட்டணி வச்சாச்சு, தொகுதியை சொல்லிட்டாங்களா, ராஜ்யசபா சீட்டாவது சொன்னாங்களா? அப்போ எந்த தேவை இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? நீங்கள் அந்த கூட்டணியில் போயிருக்கீங்க. ஒன்று சித்தாந்த அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் அதை சொல்லுவாங்க. இப்போ கொள்கை அடிப்படையில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சீட்டு அப்புறம் நாங்கள் கேட்குறது உரிமை, எங்களுக்கு கொள்கை வந்து பிஜேபி எதிர்க்கணும், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம். அவங்க சொல்கிறாங்க எங்கள் கொள்கை என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் நாங்கள் வெளியே வந்துடுவோம், மற்றபடி சீட்டு நாங்கள் உரிமையை கேட்போம், ஆனால் அது பெருசு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அவங்க கொள்கை. அப்போ தேமுதிக இன்றைக்கு சேர்ந்துருக்காங்க, எந்த கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்துருக்காங்க, இல்லை எது அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சேர்ந்துருக்காங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை. இது வந்து 2016 வந்து உறுதியாகி இருக்கக்கூடிய கூட்டணி இப்போதான் வந்து உறுதியாகி இருக்கு அப்படின்ற அது எல்லாரும் சொல்றாங்க. இப்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தா பிஜேபி கூட கூட்டணியில் அதிமுக வச்சு இந்த கேள்வி கேட்பாங்கல்ல. இதே மாதிரி தான் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் உயிரோடு இருந்திருந்தா தமாக கூட்டணி வச்சுருக்குமா பிஜேபி கூட, இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ இதையும் நம்ம ஈஸியாக கேட்டுடலாம். விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தா திமுக கூட கூட்டணி வச்சுருப்பாரா? கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருந்தா கேட்டுடலாம்ல. அதனால் அது கிடையாது. என்னென்னா அந்தந்த தலைவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒழிய, மற்ற நேரத்தில் இவங்க இஷ்டத்துக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஒரு நாள் பேச்சு தான் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது திமுகவோட வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து உட்கட்சி அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் வெளியே போயிருமோ அப்படின்ற பதட்டத்திலையும் ஆர்வத்திலையும் தான் எல்லாருமே இருந்தாங்க. இப்போ காங்கிரஸையும் உள்ள வச்சு தேமுதிகவையும் வந்து உள்ள கூப்பிட்டு வந்திருக்காருன்னா இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அரசியல் சாணக்கியத்தனம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இப்படியும் நீங்கள் சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் அது வெற்றி கூட்டணி கிடையாது, அதை ஏற்றுக்கிறீங்களா? திமுக கூட்டணி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வெற்றி கூட்டணின்றீங்களே, தேமுதிக சேராத வரைக்கும் அப்போ அது வெற்றி கூட்டணி கிடையாது. அப்போ அவருக்கே தெரியுது எக்ஸ்ட்ரா கட்சிகள் வரலன்னா நம்ம தோற்றுருவோன்னு தெரியுதுன்னு சொல்லலாமா? அதனால் அப்படி கிடையாது. என்னென்னா இவங்க வராங்களா, அவங்க சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு பர்செப்ஷன்லேயும் பெரிய பரவாயில்ல என்ன இருந்துச்சுன்னா, எதுக்காக தேமுதிக டிலே பண்ணின்னு இருக்குதுன்னா, நானே சொல்லுவேன் நிறைய இடத்துல, அவங்க வந்து காங்கிரஸுக்கு முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. திமுகவும் தேமுதிகவும் காங்கிரஸ் முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. எப்போ திண்ணை அண்ணன் வெளியே போவார், திண்ணை காலியாகும்னு காத்திருக்கிறாங்க அப்படின்றது தான். ஏனென்றால் இவங்களுக்கு கூட சீட்டு கிடைக்கணும். இவங்க ஏன்னா ஏற்கனவே வார்த்தையை விட்டுட்டாங்க, 6 சீட்டும் ஒரு ராஜ்யசபான்னா நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஒரு வதந்தியை வந்துச்சு தெரியுமா, 6 சீட்டு கொடுக்குறாங்க அதிமுக கூட்டணியில், ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது யார் பேசினாலும் அவங்க அழிஞ்சிருவாங்க அப்படின்லாம் இவங்க சொன்னாங்க. அதனால் இப்போ அந்த 6க்கு மேலே தான் இவங்க கேட்க வேண்டியது இருக்கும். காங்கிரஸ் இருக்கும்போது 6க்கு மேலே கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அப்போது நேற்று இப்போ இது எப்படி ஒன்றா சேர்ந்துருக்குதுன்னா, நேற்று காங்கிரஸ்லேருந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் வந்திருந்தார். அவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை சந்தித்தார், பேசினார். பேசின பிறகு அவரை யார் யார் சந்தித்தா, ஒருவேளை திமுகலேருந்து யாராவது சந்தித்தாங்களா, யாராவது நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்தவங்க சந்தித்தாங்களா, அப்புறம் விஜய் கட்சியிலேருந்து யாருன்னா போய் சந்தித்தாங்களா, இதெல்லாம் வெளியே பரவலாக இருக்குது. இதை வந்து சந்தித்த மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியும் அதில் வந்து என்ன முடிவுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அப்போது இது வந்து ரகசியமாக இது ஒரு பக்கம் நடந்துருது. அதோட முடிவு ஏதாவது வெளிப்பட தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேலே நம்ம தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேமுதிக உள்ளே சேர்க்கப்பட்டதா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா நேற்று அது நடந்துச்சு, இன்றைக்கி தேமுதிக உள்ளே வருது. அப்போ இதுக்கப்புறம் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, ஒருவேளை காங்கிரஸ் வேறு ஏதாவது முடிவு எடுத்துருச்சா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அது இப்போ 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அது 22ஆம் தேதியிலேருந்து தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே காங்கிரஸ் வந்து உறுதியாகல அவங்க நிலைப்பாடுல இருந்து என்ன எங்க போலான்ற அந்த குழப்பத்துல தான் இருக்காங்களா சார்? இன்னைக்கு வரைக்கும் தெரியலல்ல. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி சொல்லல, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு ராகுல் காந்தி தலைவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை வரல இன்னைக்கு வரைக்கும். மற்றபடி ஸ்டாலின் அவர்கள் வந்து என் அண்ணன் தம்பி மாதிரி நாங்க என் காங்கிரஸும் திமுகவும் அதை வந்து நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் இன்னும் சொல்லியே, நான் என் அண்ணன் கூட தான் கூட்டணின்னு அவர் சொல்கிறாரா, இன்னும் சொல்லியே. அது வந்து நல்லா தெரியுது, குழப்பத்தில் தான் இருக்குது. அவங்க போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை, பட் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அது எந்த குழப்பம் என்ன ஏதுன்னு தெரியல. ஏனென்றால் இவங்க இருக்கிறவங்களே சீட்டு வந்து நாங்கள் ரொம்ப குறைவாக வாங்கிட்டோன்னு தான் கடந்த தேர்தலில் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்து. இந்த கூட்டணி திமுக கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கிய காரணங்களில் விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் அதே மாதிரி தான். ஒற்றை இலக்கத்தில் நாங்கள் ஒரு மாநிலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றது 2021 தான் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகமே சொன்னார். சுதந்திர இந்தியாவிலேயே இவ்வளோ குறைவான சீட்டுக்கு ஒரு மாநிலத்தில் நாங்கள் சமரசம் செய்து கொண்டு நின்றது 2021 தேர்தல் தான். இனிமேல் ஒரு காலத்துலேயும் அப்படி நடக்காது. திமுக எங்கள் தயவில் தான் வெற்றி பெறுகிறார்கள், கூட்டணி கட்சிகள் தயவில் தான். அதனால் நாங்கள் ஒற்றைப்படையில் நிற்கவே மாட்டோம், இரட்டை இலக்கம் தான், ஒற்றை இலக்கத்தில் நிற்க மாட்டோம், இரட்டை இலக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க 6 தான் நின்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட்டும். அது வைகோ 6 தான் நின்றார் போன தடவை. காங்கிரஸ் போன தடவை 25 சீட்டு தான். காங்கிரஸும் அதே தான் சொல்லிச்சு. காங்கிரஸ் 2011 63 சீட்டு திமுக கொடுத்துச்சு. அடுத்த எலெக்ஷனில் 2016 எடுத்திங்கன்னா 41 சீட்டு கொடுத்தாங்க. 2021 25 சீட்டு கொடுத்தாங்க. அப்படியே காங்கிரஸை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திமுக அப்படியே குறைச்சினே வந்துச்சு. இனிமேல் நம்ம குறைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விதத்தில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நிற்கிறாங்க. இப்படி திமுக கிட்ட இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் இந்த டிமாண்டை வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கமலை எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க. வைகோவுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா சீட்டு கமலுக்கு போகுது, கடந்த தேர்தலில் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி இப்போ தேமுதிக உள்ள சேர்க்குறீங்க, அவங்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும். இப்போ இக்கெட்டில் திமுக இருக்குதா? ஏன்னா இப்போ வெல்வம் 200 அப்படின்றத தான் அவங்க இலக்கா வச்சுட்டு திமுக பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிக உள்ள வந்திருக்கு, மீதி இருக்க 34 இவங்க எல்லாருக்குமே சரிசமமாக பிரித்து கொடுத்துருவாங்களா? அதை ஏற்றுப்பாங்களா சார் கூட்டணி கட்சிகள்? ஃபர்ஸ்ட் இல்லை, அவங்க 200 அவங்களே தான், திமுக மட்டுமே வெல்லுன்னு சொல்ல, அவங்க கூட்டணி 200ன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஒழிய அது 200 வெல்லுன்னு சொல்ல. இப்போ மாணிக்கம் தாக்கூரே என்ன சொல்கிறாரு, 173 தொகுதியில் நின்றீங்க, 133 தொகுதி ஜெயிச்சிங்க, 40 தொகுதி திமுக தோற்றுருக்குது, அந்த தோத்த தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்கன்றாரு. அதுலேயே 40 தோற்றுருக்குது. அப்புறம் எப்படி 200 தொகுதியில் திமுக மட்டும் ஜெயிக்கும்? அது சொல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அவங்க கூட்டணி 200 தொகுதியில் ஜெயிக்கணும். ஆனால் அதிமுக கூட்டணின்னு சொல்லி நாங்கள் 210 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதனால் போட்டி கடுமையாக இருக்கும், அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ இவங்க எல்லாரும் அதிமுக திமுகன்னு இருக்கிற சைடில் இப்போ இது 4 முனை போட்டியாளர் சார் பார்க்கப்படுது. இப்போ திமுக நீங்களே சொன்னீங்களா, திமுக அதிருப்தி வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகுதுன்னு. இப்போ அதை பிரிக்கிறதுக்கு தாவேக்கான்ற புதிய கட்சி வந்திருக்கு, நாத்தாக்கான்ற கட்சி, 2 கட்சிகள் இருக்கு. இப்போ அந்த அதிருப்தி வாக்குகள்ன்றது இப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து மாறலாம்ல? இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வந்து தனி சித்தாந்தம், இவங்க எதிர்ப்பு அவங்க எதிர்ப்புன்னு கிடையாது. அனைத்து கட்சிகளையும் எதிர்ப்பு ஓட்டுக்களை நாம் தமிழர் வாங்குறாங்க. அவங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, அவங்க இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது, அவங்களுக்குன்னு செப்பரேட்டான ஒரு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணின்னு வராங்க.
அது 1% இப்போ 8.22 வரைக்கும் வந்திருக்காங்க. பெரிய அளவில் அது இன்க்ரீஸ் ஆகுமானா அது யதார்த்தத்தில் சீக்கிரத்தில் வராது. ஏன்னா மக்கள் மத்தியிலையும் சரி, வாக்காளர்கள் மத்தியிலையும் சரி, இந்த தனி சித்தாந்தத்துக்கு வந்து ஒரு சிறு அளவில் தான் வந்து ஆதரவு இருக்கும். ஏனென்றால் தீர்வை நோக்கி போகிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் அது ஒரு தனி ரசிகர் பட்டாளம் மாதிரி இருக்கும். தனியாக வந்து ஒரு சித்தாந்த கூட்டம் இருக்கும், அவர்கள் ஆதரிப்பார்கள், அது வேறு விஷயம். அதில் வந்து பெரிய பாதிப்பு வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம். நீங்கள் விஜய் சொன்னீங்கன்னா இது வரைக்கும் அவர் வந்து நான் டெஸ்டட், இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, அன்டெஸ்டட் தான் இருக்கிறாரு. அவர் வந்து இடைத்தேர்தலை சந்திக்கல, நாடாளுமன்ற தேர்தல் இது நேராக வராரு. சரி, அவருக்கு என்ன இருக்குன்னா அந்த செரிஷ்மாவை தாண்டி வேறு என்ன அவர்கிட்ட இருக்குது? திரைப்பட கவர்ச்சி, திரைப்பட செரிஷ்மா, அதை தாண்டி அதில் கணிசமான செல்வாக்கு இருக்குது, கணிசமான ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை நம்ம மறுக்கல, அது இருக்குது. அதை தாண்டி வேற என்ன இருக்குது? எந்த கொள்கைகள், எந்த சித்தாந்தங்கள் அவரது? இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் கட்சிகளுக்கு இல்லாத ஒரு சித்தாந்தம் அவர்கிட்ட என்ன இருக்குது? எந்த மாற்றத்தை அவர் கொண்டு வர போகிறாரு? 4 முனையில், அந்த 4 முனையில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேர் ஓடுவாங்க, ரன்னிங் ரேஸில் 4 பேர் ஓடுவாங்க. 2 பேர் ஹார்ட் கண்டென்டராக இருப்பாங்க, மீதி 2 பேர் ஒரு 100 அடி பின்னாடி வருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம 4 முனை போட்டின்னு தான் அது சொல்லுவோம். அதனால் பைப்போலார் தான். அதிமுக திமுக தான் போட்டி இருக்கும். களம் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஹார்ட் கண்டென்டராக இருப்பாங்க. மீதியெல்லாம் வந்து 6வது இடத்துக்கு 7வது இடத்துக்கு 8வது இடத்துக்குன்ற மாதிரி இருக்கும். அந்த கேப் நிறையா இருக்கும். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 40லேருந்து 50% ஓட்டை வந்து யார் வாங்குறாங்க, எந்த கூட்டணி வாங்குறாங்க, அதுதான் ஹார்ட் கண்டென்டர். மற்றதெல்லாம் வந்து 20க்கு கீழே தான் அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க வந்து தாவைக்கா வந்து காங்கிரஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்துச்சு, தேமுதிகவும் வரும், பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற மாதிரி பல கருத்துக்களும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தேமுதிகவும் வந்து கூட்டணி வச்சுட்டாங்க திமுக கூட, காங்கிரஸும் இப்போ வர என்ன நிலைப்பாடில் இருக்குன்றது தெரிய வரல. இப்போ தாவைக்கா தடித்து விடப்பட்டிருக்கா சார்? தாவைக்கா என்ன மாதிரி போகும், தேர்தலை சந்திக்கும்? இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு விஷயம் என்னென்னா, அவர் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்தும் போதே சொல்லிட்டார் என்னென்னு, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், யாருனாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ட்டாரு. ஆனால் இந்த 2 வருஷம் ஒருவர் கூட அவர் கூட்டணிக்கு போகல. அது ஒரு பெரிய பின்னடைவு. அதான் அவர் சொல்கிற வார்த்தையை நம்பி போகல. அப்போ எல்லா கட்சிகளும் அந்த அரசியல் கணக்கை போடுறாங்க. என்னென்னா, இவர் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இவர் கேம் சேஞ்சராக இருப்பாரா, இல்லை கேம் ஸ்பாய்லராக இருப்பாரா, அதனால் நம்பி போகலாமா, இந்த ஒரு தயக்கம் எல்லா கட்சிகளுக்கும் இருந்திருக்கும் கடந்த காலத்தில். தேர்தலை சந்திக்கலன்றதுக்காக யாரும் சந்திக்கல. எந்த அளவுக்கு இன்னொன்று என்னென்னா, அவர் எவ்வளோ வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கொடுக்கறது இல்லை, கட்சிகள், இங்கே இருக்கிற கட்சிகள் மத்தியில் ஏதாவது நம்பிக்கை கொடுத்தாரா? களத்தில் நின்று அந்த போராட்டத்தை கொண்டு வந்து அந்த நெருக்கடி ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ பயங்கரமாக கொடுத்திருந்தால் மற்ற கட்சிகள் அவர்கிட்ட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் இருந்தவரை திமுகவை எதிர்த்து தான் நின்னாரு, திமுக கூட கூட்டணியும் வைக்கல. இப்போ கூட்டணி வைத்திருக்காங்க, மக்கள் மனதில் அது ஒரு அதிருப்தி ஏற்படுத்துமா, இல்லை எந்த மாதிரியான? யாருது கூட்டணி சொல்றீங்க? தேமுதிக திமுக கூட்டணி. இல்லை, தேமுதிக கூட்டணி வந்து அதுதான் சொல்கிறேன். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பெரிய அளவில் அதை எடுத்துக்கணும். அதான் விஜயகாந்த் ஐயா இருந்த வரைக்கும் இருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த பாசம்ன்றது வேற. அவர் இறந்தபோது மிகப்பெரிய பாசம் அவர் மேலே வந்துச்சு. அதாவது அவர் இருக்கும்போது இருந்த விட அவருடைய எல்லாமே வந்து அவருடைய புகழெலாம் இறந்த பிறகு கூடுதலாக அவர் தெரிஞ்சது மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அது இன்றைக்கு அந்த அளவுக்கு அது பிரதிபலிக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ 60 தொகுதி சொன்னால் 0.43னா கூட்டணியில் எடுத்தாங்க, ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான். இப்போ போன தடவை அதிமுக கூட்டணியில் ஒரு 2.5 எடுத்தாங்க. ஒரு பிரதான கட்சி நம்ம கூட இருந்தால் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க. ஒரு பெரிய கட்சி இல்லாமல் கூட இருந்தால் அவங்க சொந்த செல்வாக்கு அதில் தான் பார்க்க முடியும். நம்ம அதில் பார்க்கும்போது 0.43 தான் வருது. அப்போ என்னென்னா, பெரிய அளவில் இம்பேக்ட் இவங்ககிட்ட இல்லைன்றது தான். அது திமுகவுக்கு பலமாக பலவீனமான்றது நமக்கு தெரியாது, திமுகவுக்கு இல்லை இவங்களுக்கு பலவீனமான்றது தெரியாது. நம்ம மேலாக்க பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கூட்டணி பெரிய அளவில் இம்பேக்ட் ஏற்படுத்தாது. பட் காங்கிரஸ் இருந்தால் அது நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் திமுகவுக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் அது. ஏன்னா தேசிய கட்சின்றது காங்கிரஸ் தான், ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சி அப்படின்றது. இன்னொன்று, காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தாலும் கீழே வரைக்கும் ஜெல்லாகுமான்றது எனக்கு கேள்விக்குறி. ஏகப்பட்ட பிரச்சனையை 2 சைடும் கூட்டணியில் இருக்கும்போதே கிளப்பியாச்சு.
அந்த சைட்லேருந்து ஐயா கண்ணப்பன்லேருந்து தொடங்கி ஆர்எஸ் பாரதியிலேருந்து அத்தனை பேரும் என்னென்ன பேசணுமோ பேசியாச்சு. இந்த சைடு மாணிக்கம் தாகூர்லேருந்து நம்ம இவர் எதிர்கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, அத்தனை பேரும் என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசியாச்சு. ஐயா திருச்சி வேலுசாமி மூத்த தலைவர் காங்கிரஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போது கீழ்மட்டத்தில் நீங்கள் மேலே சமரசம் ஆகிடலாம், கீழ்மட்டத்தில் ஜெல்லாகி ஓட் கன்வர்ஷன் நடக்குமா? கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பேசலாம். இப்போ வைகோ சொன்னார்ல, ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சா என் கல்லறை கூட என்னை மன்னிக்காது 2016 சொல்லிட்டு 2017 கூட்டணி வந்த பிறகு கூட்டணியை நீங்கள் விமர்சித்து பேசுகிறீங்களான்றது தான் முக்கியம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.